ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு பிடித்தமான பீட்ரூட் பால் கொழுக்கட்டை. இதுக்கு வந்து தேங்காயையும் பீட்ரூட்டையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஜார் எடுத்து அதில் ஃபீல் பண்ண தேங்காயை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து அதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி நல்லா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பீட்ரூட்டையும் அதே மாதிரி பிளெண்ட் பண்ணி வடிகட்டியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் போட்டு அதில் வந்து நாம் எடுத்து வச்ச பீட்ரூட் ஜூஸை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு கப் மாவு போட்டு பச்சரிசி மாவு போட்டு லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டு கொதிக்க வச்ச பீட்ரூட்டை போட்டு நல்லா கிளறி சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றி திக்னஸ்க்கு ஒரு பால் பவுடர் கொஞ்சம் கலந்துட்டு அதில் ஏலக்காய் கலந்துட்டு ஒரு கடாயில் வந்து 1 டம்ளர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நம்ம செஞ்சு வச்ச பால்ஸை வந்து அதில் போட்டு நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் அந்த திக் பண்ணி வச்ச மில்க்கு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றி க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.